Hi, hello viewers, welcome back to our channel. நேபாள் ட்ரிப் பார்த்தீங்கன்னா நேற்றையே முடிய வேண்டியது எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு நாள் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து 19 ஆக்சுவலாக 83 முடிய விலாக் வந்து முடியலை. ஸோ பின்னாடி தெரியுதுல, ஸோ இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். என்ன காரணம் வந்து பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கும். நேற்றையே போக வேண்டிய ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, வெதர் சரியில்லை அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஓரளவு வந்து கிளைமேட் வந்து நல்லா இருக்குது, பளிச்சுட்டு இருக்குது. 2:30 மணி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இங்கேருந்து மும்பை போயிட்டு மும்பையில் ஒரு 4 ஹவர் லேவர், அப்புறம் அங்கேருந்து திரும்ப வந்து பெங்களூர். நாங்கள் புக் பண்ண பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஃப்ளைட் 3.5 ஹவர்ஸில் போகிற மாதிரி நேற்று நைட்டு புக் பண்ணியிருந்தது. ஸோ அதை போய் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணி தேவையெல்லாம் அலைச்சல். இன்னைக்கு 2:30 மணி இப்போ மதியம் ஏறினா எல்லாம் சேர்த்து நான் பெங்களூர் ரீச் ஆகிறது பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி. ஃபுல்லாக வந்து ட்ராவல்லே ஒரு டே வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதில் ஒரு காமெடி என்னென்னா, ஜஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி மெசேஜ் இருந்துச்சு. மும்பைலேருந்து வரவங்க அப்புறம் வேறு ஒரு ஸ்டேட் போட்டுருந்தாங்க. அங்கேருந்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து கம்பல்சரி பெங்களூரில் இறங்கும் போதும் போட்டிருந்தாங்க. நாங்கள் எதுவும் எடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் வாரணாசிலேருந்து போக வேண்டியது அங்கே மாற்றி விட்டது. ஸோ என்ன சம்பவம் நடக்கும் போது தெரில. நாங்கள் வாரணாசிலேருந்து வந்த மாதிரி தான் ஃப்ளைட் டிக்கெட் இருக்கும். பட் கனெக்டிங் ஃப்ளைட்டில் அவங்க மாற்றி விட்டதால் மும்பையிலேருந்து வர மாதிரி தான் இன்னொரு கணக்கு இருக்குது. ஸோ எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆர்டிபிசிஆர் எடுக்க போகிறது இல்லை. பார்ப்போம், அப்படி போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்றதை வந்து பார்ப்போம். சரி, கிளம்பலாம். மணி வந்து 11:30 மணி வந்து செக் அவுட் சொன்னாங்க. அதில் இன்னொரு இது என்னென்னா, ஹோட்டலுக்காரங்களாம் அப்புறம் ஒஸ்ட்டாக வைக்க பண்ணுறாங்க. இந்த ஹோட்டலில் அங்கே செக்இன் பண்ணது நைட் ஈவினிங் ஒரு 8 மணி செக்இன் பண்ணோம். இங்கேருந்து பக்கம் தான், ஏர்போர்ட் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்குள்ளே தான் போயிடலாம். 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ 12 மணி இங்கே கிளம்பலாம் பிளான் பண்ணோம். இல்லை 11:30 செக் அவுட், ஒரு ½ hour 12 மணி செக் அவுட் பண்ணி, இல்லை 11:30 மணி நீ செக் அவுட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு ஃபோர்ஸ். ஏன்னா அப்படியே வந்து அடுத்தது ஆள் க்யூவில் நிற்கிறாங்க உள்ளே பூந்து போகிறதுக்கு. ½ hour வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு 11:30 மணி செக் அவுட் பண்ணாங்க. ஓகே பரவாயில்லன்ட்டு 11:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸெல்லாம் எடுத்து கொண்டு கீழே வச்சுட்டு வெயிட்டிங். ஸோ ஏர்போர்ட் வந்து வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நேற்றையெல்லாம் ஒரு ஈக்காக கூட இல்லை. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம கூட்டம். ஏன்னா நேற்று கேன்சல் ஃப்ளைட் எல்லாம் மாற்றி விட்டுருப்பாங்களா. இப்போவே பார்த்தா வந்து மார்னிங் இதுவரை எந்த ஃப்ளைட் வந்து போகலை அப்படின்னு தான் வந்து ஏர்போர்ட்டை சொன்னாங்க. ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்தா வந்து எல்லாம் கேன்சல் போட்டிருக்கு. நமக்கு வந்து 2:30 மணி. பட் கிளைமேட்டும் நல்லா இருக்குது. மோஸ்ட்லி கன்ஃபார்மாக ஃப்ளைட் ஏறிடுவோன்னு நினைக்கிறேன். செக்இன் பண்ண ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு உள்ளே போய் செட்டில் ஆயிரும். வழியாக வந்துட்டு உள்ளே விட்டுட்டாங்க. பெரிய தலைவலி முடிஞ்சு. ஏன்னா ஒவ்வொரு என்ட்ரி செக் போஸ்ட்லேயே பார்த்தா வந்துட்டு இல்லை ஃப்ளைட் கேன்சல் அப்படின்னு சொல்லி, இல்லை நல்லா பாருங்கன்னு சொல்லி திரும்ப உள்ளே விட்டு அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் செக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ் வந்து உள்ளே வந்து வாரணாசியில் அலௌட் இல்லைன்ட்டாங்க. நான் சொன்னால் வரும்போது ஆக்சுவலாக பெங்களூர் ஏர்போர்ட்லேயே விட்டாங்க. ஆக்சுவலாக கையில் எடுத்துகிட்டு வராது, நீங்கள் லக்கேஜில் போடலாம் அப்படின்னாங்க. பெங்களூர்லேயே விட்டாங்க, டெல்லியிலே விட்டாங்க அப்படின்னா. டெல்லியில் விட்டுற மாட்டாங்கன்னாங்க. அங்கேருந்து நாங்கள் வந்தோம் அப்படின்னா. அப்புறம் வந்து ஐடி ப்ரூஃப் கேட்டாங்க, 3 ஐடி ப்ரூஃப் கேட்டாங்க. எல்லாம் காமிச்சு எடுத்து அதுக்கப்புறமா ரைடர்ஸ்ன்னு சொல்லி அது இதுன்னு பேசி 2வது ஹெல்மெட் ஓகே எடுத்துகிட்டு போங்க விட்டுருக்காங்க. இங்கே வாரணாசியில் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹெல்மெட் நீங்கள் லக்கேஜில் போட்டுங்க அப்படின்னாங்க. பட் லாஸ்ட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. லக்கேஜில் போடலாம், பட் ஏதாச்சும் டேமேஜ் ஆகும், ஸ்க்ராச் ஆகும் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து கையில் தூக்கிட்டு வந்துருக்கேன். ஈவன் என் பேக் கூட லக்கேஜில் போட்டுட்டேன், ஹெல்மெட்ஸ் தான் தூக்கிட்டு வந்துட்டுருக்கோம் ஃபுல்லாக கையில். அப்பா ஒரு வழியாக வந்து போர்டிங் பாஸை வந்து தட்டி உள்ளே விட்டுருக்காங்க. ½ hour டிலே ஃப்ளைட். பரவாயில்ல, ஏன்னா 4 மணி தான் நம்ம வந்து ஃப்ளைட் எடுக்கல. இன்னும் அவசரப்படாது, இன்னும் சந்தோஷப்படாதீங்கன்ற. ஏன்னா சீரியஸாக இன்னும் கிளைமேட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டா வருது. அதனால தான் வந்துட்டு ஃபுல் ஃபாக் ஆகிட்டுருக்கு. ½ hour டிலே இங்கேயே. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறோன்னு தெரியல. எத்தனை வாட்டி தான் செக் பண்ணுவோன்னு தெரியல. எப்படி செக் பண்ணாலும் கொண்டு வந்து தான் இருக்கும் போது செகண்ட் செக்அப் பண்ண அவ்வளோதான். சொன்னேன்ல 4 hours நமக்கு வந்து லேவர் இருக்கிறதால டிலே ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் ஃப்ளைட் எடுத்துட்டா மட்டும் போதுன்றவங்க தான் இருக்குது. பின்னாடி தெரியுதா ஃபுல்லாக வந்து மிஸ்ட் அந்தோட கவர் ஆகி தான் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக வந்து ரொம்ப கிளியர் ஸ்கை அவ்வளோ இல்லை, கொஞ்சம் லாங்கில் ஒரு ½ கிலோமீட்டர் ரேஞ்சு மட்டும் தெரியுற மாதிரி இருக்குது. பார்ப்போம் எடுக்கிறாங்களா இல்லையான்ட்டு. இல்லைன்னா அது ஆப்ஷனே இல்லை. அப்படியே வெளியே போயிட்டு நேராக வந்து நம்ம ட்ரெயினில் ஆக்சுவலாக வந்து பைக் என்னே தான் வந்து கிளம்புது. அது கூட உட்காந்து அன்ரிசர்வில் எதுலேயே வந்து எடுத்து போயிட வேண்டியதான். இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. இண்டிகோ வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து புலம்பிட்டு இருந்தேன், இங்கே என்னடா இது ஃப்ளைட் அப்படின்ட்டு. தொடச்சி வச்சுருப்பாங்க. இது பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து கால் வைக்க முடியுது நம்ம ஹைட்டுக்கெல்லாம். ஃப்ளைட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரிக்கு ஒரு உப்புமா டப்பா மட்டும் கொடுத்துருக்காங்க. ரெடிமேடு உப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 5 நிமிஷம் முன்னாடி ஒரு திறந்தீங்கன்னா வெடிச்சிருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து சாப்பிடாதீங்க.
உப்புமா பேர் வேறு ஏதாவது கிடைக்க மாட்டேன் இந்த இதாக கொடுப்பாங்களாமா வேறு ஆல்மோ இல்லை. ஓகே 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 5 நிமிஷம் திறந்தா வெடிச்சிடும். மும்பை வந்து ரீச் ஆயிடுச்சு. டைம் வந்து 5:30 மணி ஆகுது. ஸோ அடுத்த டெர்மினலாமா மறுபடியும் வெளியே போயிட்டு தான் திரும்ப உள்ளே வர மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் மறுபடியும் கழட்டி போட்டு திரும்ப வந்து மறுபடியும் வந்து பேக் பண்ண வேண்டியிருக்கு. இங்கே வெளியே வந்தோடனே பார்த்தா வந்து வேஸ்டர் சர்டிஃபிகேட் கேட்டாங்க, அதை காமிச்சிட்டோம். இப்போ என்ன சிக்கல வெளியே போயிட்டு திரும்ப வரும்போது இங்கே வந்து ஏர்போர்ட்டில் RTPCRோ ஏதாச்சும் கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. ஃப்ளைட் வந்து அடுத்த 4 hours கழிச்சு அடுத்த ஃப்ளைட் இருக்குது. சும்மா இங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு ரோடு அடிச்சுட்டு வரலாம். அடுத்து இப்படி தான். ஸோ ஃபைனலாக வந்து பெங்களூர் ஏர்போர்ட் ரீச் ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்து சேர்த்து விட்டாங்க. இது வெளியே போகும்போது தான் தெரியும் RTPC கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்துட்டு நாங்கள் ஏறும்போது கேட்டாங்க. ஸோ நல்லா ஜஸ்ட் வந்து கோவிட் சர்டிஃபிகேஷன் மட்டும் கேட்டாங்களா. இங்கே வந்து எப்படி தெரியல, பார்ப்போம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கூப்பிட்டு போகிறதுக்காக சூர்யா வந்து வெயிட்டிங். என்ன 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 இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? காரு பலபலன்னு இருக்கு, வாஷ் பண்ணிருக்கு போல இருக்கு. இவனே மாட்டி விட்டுறான் போல இருக்கு. மும்பைல இருந்து வந்து RTPC கேளுங்க மாட்டி விட்டுறான் போல இருக்கு. போட்டு பிடிச்சி ஜெயில போன மாலைங்கடா. மாலை இல்ல ஜர்க்கின் என்ன அண்ணனுக்கு மாலை கூட வாங்காம வந்திருக்கான். ஒன்னே கொரோனா இவரை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணோம். மணி பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆச்சு. ஆனால் தூக்கமே வரல, சும்மா அப்படியே தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. தூங்கவும் ஃப்ளைட்டில் தூங்கவும் இல்லை, சும்மா மூவி பார்த்துருந்தா அவ்வளோதான். பாதி மூவி பார்க்கும்போதே வந்துட்டு ஸ்டாப் பண்ணி விட்டாங்க. வீட்டில் மூவி தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே, அவ்வளோதான். நம்ம ட்ரிப்பு வந்து ஃபுல்லாகவே கதம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நம்ம இன்னும் அடுத்த வேற ஒரு ரைடு வந்து யோசிப்போம். இங்கே இந்தியா போகலாமா இல்லை வேறு பாகிஸ்தான் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு போகலாம். அடுத்த ஒரு விழாவில் பார்ப்போம். ஒரு வழியாக வந்து பெங்களூர் கூட சேர்த்துட்டாங்க, அதுக்கே பெரிய சந்தோஷம். அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப்ல சந்திக்கலாம். பாய். ஜி வாங்க, கடைசி வீடியோ வாங்க. இனி ஜி வந்து அடுத்த ரைடுலாம் வருவாரான்னு தெரியல. ஏன்னா எதிர்பார்த்த பட்ஜெட்டோட பட்ஜெட்டா பிச்சுட்டு போனதால அவர் சோகத்துல இருக்காரு. பொங்கலுக்கு வேற வீட்டுக்கு போனோம். அதான் பொங்கலுக்கு வேற வீட்டுல பர்ச்சேஸ் இருக்கு, மொத்த காசு போச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு தலைவர். எக்ஸ்பெக்ட் பண்ணோட பட்ஜெட் எக்ஸ்ட்ரா பிச்சுட்டு போயிடுச்சு. பட்ஜெட் வீடியோ தான் தனியாக நான் வந்து இன்னும் எடுக்கணும், லிஸ்ட் எடுத்து நான் வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். அவ்வளோதான். ஸோ see you, bye bye, see you, next vlog. Bye friends.